முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை நினைச்சாலே நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய திருக்கையில் இருக்கும் வேலும் மயிலும் தாங்க. முருகருடைய மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படும் வேல் வெறும் ஆயுதமாக மட்டும் பார்க்கப்படுறது இல்லைங்க. பக்தர்களின் நம்பிக்கையில வேல் என்பது ஞானம், வெற்றி, தைரியம் மற்றும் தீமைகளை அகற்றும் சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுது. அந்த மகத்துவமான முருகருடைய வேலுக்கு பக்தர்கள் அனைவரும் பூஜை செய்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க அப்படின்றத பத்தி தாங்க நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வணக்கம் மக்களே. இப்போ நான் இருக்கிறது நம்ம துறப்பாடி குமரன் கோவிலில் தாங்க இருக்கேன். நம்ம இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். முக்கியமாக அந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பற்றினா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முதல் முறையாக அந்த கோவிலில் வேல் திருவிழா நடக்க இருக்கு. இந்த திருவிழா எப்படி நடக்குது, இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த முருகர் கோவிலானது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க துறப்பாடி அப்படின்ற கிராமத்தில் தாங்க இந்த முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலானது கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பத்தின முழு தகவலோட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்ற எல்லா தகவலும் அதுல இருக்கும். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் மேலே டேப் பண்றேன், அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவில் பற்றின முழு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வில்லேஜ் ஊர்வன்ற யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஆலயத்தை பற்றி, துறப்பாடி குமரனுடைய ஆலயத்தை பற்றி ஏற்கனவே முன்கூட்டியே தகவல் சொல்லியிருக்கோம். அதன்படி இந்த ஆலயத்தில் வளர்பிறை சஷ்டியில் முதல் முறையாக இந்த ஆலயத்தில் 508 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து வேல் பூஜை விழா சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஆலயத்தில் வளர்பிறை சஷ்டியில் இந்த வேல் பூஜை விழா வெகு விமர்சையாக நடத்துறது. நாங்கள் இந்த விழா குழு, இந்த கிருத்திகை வழிபாடு மன்றம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த விழா 108 ஆரம்பிச்சோம். ஆனா இந்த மக்களுடைய எழுச்சி, இந்த மக்களுடைய அந்த முருகன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை கிட்டத்தட்ட 208 பேருக்கு மேல மக்கள் அமர்ந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அதனால அடுத்தபடியா இந்த வேல் பூஜை ஆரம்பிக்கிறாங்க. போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி.
தட்டில் அலங்காரம் பண்ணி வேலுக்கு சந்தனம், குங்குமம், புஷ்பம், வஸ்திரம். रुद्राय नमः, कालकाद्राय नमः, कालरूपाय नमः, मधुवस्त्रदाय नमः, मधुरसन्त्राय नमः, अनुगुण्यहिताय नमः. இப்போ ஆலயத்தில் இந்த சஷ்டி விழா வேல் பூஜையில் நீங்கள் கலந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ராஜயோகமும், அதில் திருமணம் ஆகாத உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஆலயம் வந்து சிறப்பாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டிலையும் இந்த வேல் பூஜை நாங்கள் நடத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து துறப்பாடி குமரனுடைய அருளாசி பெறுமாறு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய கிராமவாசிகள் சார்பாகவும் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி.